அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். வைகாசி மாத பலன்களை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மங்களகரமான வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரப்போகிறது? அது மட்டுமல்லாமல் கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் அனைத்தும் விலகி அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல மகாலட்சுமி யோகம் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான மாதம் தான் இந்த வைகாசி மாதம். இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி, என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் தரப்போகிறது, உங்களுடைய குடும்பம், வேலை, வியாபாரம் மற்றும் மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி அனைத்து விஷயங்களும் இந்த பதிவுல நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் மிக அமைதியானவர்கள், அதே சமயம் நல்ல வைராகியம் கொண்டவர்கள், எதையும் நிதானமாக யோசித்து செய்யும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்துல சூரியன் மற்றும் புதனுடைய சஞ்சாரத்தால் மிகுந்த புத்திசாலித்தனத்துடனும் வேகத்துடனும் செயல்படுவார்கள். அதே சமயத்தில் மே 23ஆம் தேதி வரை புதன் அஸ்தங்கத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள்ல லாபம் வர வேண்டும் என்பதற்காக எந்தவித தவறான வழியிலும் ஈடுபடக்கூடாது. தவறான வழிகளில சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் ஏதாவது அந்த கணக்கு வழக்குகள்ல செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது ஒரு பெரிய சிக்கலை தருவதாக அமையும். மேலும் இந்த காலகட்டத்துல இந்த புதன் அஸ்தங்கமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல செலவுகளை நீங்கள் சுப செலவுகள், சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடன் இருப்பவர்களுக்கு ஏதாவது செலவு, அதாவது பொருட்களை வாங்கி தந்து செலவு அல்லது மருத்துவ உதவி, இது போன்ற செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள உங்கள் கையில் உள்ள பணத்திற்கு ஏற்ப நீங்கள் நகை, பணம், இடம் இப்படி வாங்கி, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பெயர்ல வாங்கி தருவது இதற்கு, அதாவது இந்த புதன் பகவான் அஸ்தங்கதமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரமாகும். அடுத்ததாக இந்த வைகாசி மாதத்துல கோச்சார கிரக நிலைகளை பொறுத்தவரை, அதாவது வைகாசி மாத பிறப்பு மே 15 அன்றைய தினம் வைகாசி 1ஆம் தேதி ரிஷப ரவி சூரிய பகவான் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டம் தான் ரிஷப ரவி, அதுதான் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாத பிறப்பு அன்றைய தினம் உங்கள் ராசியிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம், புதனுடைய சஞ்சாரம். சூரியனும் புதனும், அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி தான் சூரிய பகவான், 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி புதன் பகவான். இந்த 2 கிரகங்களும் ஒன்றாக இணைந்து உங்கள் ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் புத ஆதித்ய யோகத்தை தரக்கூடிய ஒரு மிக சிறப்பான அமைப்பு. அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்திற்கு அதிபதியான அந்த தனகாரகனாகிய புதன், மிதுனத்துல இருக்கக்கூடிய புதனும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய லக்ஷ்மி, மகாலட்சுமி யோகம் என்பது நிச்சயமாக உண்டாகும். மேலும் 2ஆம் இடத்துல, அதாவது தனகாரகன் 2ஆம் இடமான மிதுனத்துல சுக்கிரனுடன் இணைந்து இந்த வைகாசி மாத துவக்கத்தின் போது இணைந்து சஞ்சாரம். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம். மேலும் லாபஸ்தானத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மேஷத்துல செவ்வாய் மற்றும் சந்திரனுடைய சஞ்சாரம். இதுதான் இந்த வைகாசி மாத துவக்கத்தின் போது உள்ள கிரக நிலைகள். சூரியனும் புதனும் இணைந்து உங்கள் ராசியிலேயே இந்த வைகாசி மாதத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல கையிருப்பு கூடும், அரசு வழி அனுகூலங்கள் என்பது உண்டாகும், பூர்வ புண்ணிய அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல தன லாபம் என்பது உண்டாகும். அடுத்ததாக இந்த வைகாசி மாதத்துல வைகாசி 12ஆம் தேதி மே 26 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் உங்கள் ராசியில் உள்ள புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்துக்கு பெயர்ச்சி. அதே போல மிதுனத்தில் உள்ள குரு பகவான், தனகாரகனாகிய குரு பகவான் மிதுனத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல கடகத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த 3ஆம் இடம், அதாவது கடகத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. உச்சம் பெற்ற குருவினால் உங்களுக்கு நல்ல தனலாபம், நல்ல பணவரவு அனைத்துமே மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தேவையற்ற
அதாவது நேர்மைக்கு புறம்பாக ஏதாவது காரியங்களில் ஈடுபட்டிருந்தீர்கள் என்றால், சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் ஈடுபட்டிருந்தீர்கள் என்றால், இந்த காலகட்டத்தில் அதாவது குருவினுடைய பெயர்ச்சி இருக்கக்கூடிய அந்த மே 26 அன்று முதல் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தேவையற்ற வம்பு வழக்கு, உங்களுடைய சகோதர வழியில சகோதரர்கள், அதுவும் குறிப்பா இளைய சகோதரர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருப்பதனால இந்த காலகட்டத்துல நீங்கள் நேர்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் தனக்காரகனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியும் அவர்தான், லாபஸ்தானாதிபதியும் அவர்தான். அந்த லாபஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கும்போது உங்களுக்கு நேர்மையாக நீங்கள் செயல்படக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு நல்ல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல நீங்கள் சட்டத்திற்கு புறம்பாக நேர்மையற்ற விஷயங்கள்ல ஏதாவது ஈடுபட்டிருந்தால் இந்த குருவினுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு வம்பு வழக்குகள், தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டாகும். அதே போல வைகாசி மாதம் 26 ஜூன் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் 2ஆம் இடத்துல உள்ள உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் கடக ராசியில சஞ்சாரம், 3ஆம் இடமான கடக ராசியில குருவுடன் இணைந்து உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடியது. இது ஒரு யுக்த யோகம். நல்ல முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் உண்டாகும். அதே போல பேச்சு துறையில ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல பாராட்டு, புகழ் என்பது உண்டாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒற்றுமை என்பது உண்டாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் இனிதே கைகூடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைகிறது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில நல்ல முன்னேற்றம் என்பது உண்டாகும். உயர்கல்வி படிப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் நினைத்த கல்லூரிகள்ல நினைத்த பாடப்பிரிவு கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு என்பது உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் நிச்சயமாக வெற்றி என்பது உண்டாகும். வேலை மற்றும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அலுவலகத்துல உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் என்பது உண்டாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக சம்பள உயர்வு எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகள், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை தாராளமாக செய்யலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக, வெளிநாட்டு வியாபாரம் சம்பந்தமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் அமைகிறது. இந்த வைகாசி மாதத்துல சிறப்பான விசேஷ நாட்கள் என்று பார்த்தால் வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்றைய தினம் உங்கள் ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ரிஷப ரவி அன்றைய தினம் நீங்கள் மறக்காமல் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்து சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து கொள்வதால் அரசு வழியில இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு இந்த எளிய வழிபாட்டு முறை உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல வைகாசி விசாகம் மே மாதம் 30ஆம் தேதி அன்றைய தினம் முருக பெருமானை வழிபாடு செய்ய உங்களுக்கு இதுவரை இருந்த அந்த தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். அடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் சந்திராஷ்டம நாட்கள், அதாவது ஜூன் 1 வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்றைய தினம் இரவு 7:08 முதல் ஜூன் 4 வைகாசி 21 அன்றைய தினம் காலை 7:41 வரை. எனவே இந்த ஜூன் மாதத்துல 2 மற்றும் 3ஆம் தேதி இந்த 2 நாட்களும் உங்களுக்கு முழு சந்திராஷ்டம நாளாக அமைவதனால் இந்த 2 நாட்கள்ல நீங்கள் நிச்சயமாக புதிய முயற்சிகள், புதிய பயணங்களை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். வாகன பயணங்களில் போது நிச்சயம் நிதானம் என்பது தேவை. இந்த 2 நாட்களிலுமே அதாவது சந்திராஷ்டம் உள்ள நாட்கள்ல நீங்கள் தேவையற்ற வீண் விவாதங்கள், வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்கள் மௌன விரதத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு இது ஒரு மிக சிறப்பான பரிகாரமாகவே அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்துல அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் 18, 22, 23 மற்றும் ஜூன் மாதம் 8 மற்றும் 12ஆம் தேதி.
ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்று பார்த்தால், வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் மகாலட்சுமிக்கு உண்டான அந்த மந்திரங்களை சொல்லி, உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம், அல்லது மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், லலிதா சகஸ்ரநாமம் இது போன்றவற்றை நீங்கள் பாராயணம் செய்யலாம், அல்லது ஒலிக்க செய்து கேட்பதே இது ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். மேலும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலையில சுக்கிர பகவானுக்கு 6 நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவானையும் இந்த நாள்ல நீங்கள் வழிபாடு செய்வதனால உங்களுக்கு, அதாவது தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல லாபங்கள் வருவதற்கும் இது ஒரு மிக சிறந்த பரிகாரமாகும். மேலும் பசுவிற்கு, பறவைகளுக்கு உணவளிப்பதனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் என்பது இரட்டிப்பாகும். பரிகார ஸ்தலங்கள் என்று பார்த்தால், இந்த மாதம் வரக்கூடிய அந்த வைகாசி விசாகம் மே 30ஆம் தேதி அன்றைய தினம் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம். முடிந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று அங்கு ரங்கநாதரையும் தாயாரையும் நீங்கள் வழிபாடு செய்வதும், உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு மாதம் ஒரு முறை சென்று நீங்கள் தரிசனம் செய்து வழிபாடு செய்து வருவது அனைத்து வித தடைகளையும் நீக்குவதாக அமையும். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமைய போகிறது. நம்பிக்கையுடன் செயல்படுபவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி மீது வெற்றி உங்களை தேடி வரக்கூடியதாக அமையும். அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.